அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 22/11/2024 காலை 6:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இன்றைய வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா, இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. நேற்றைக்கு நம்ம கன்னியாகுமரி, அதாவது குமரிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்று சுழற்சியின் காரணமாக காலை முதல், அதாவது நள்ளிரவு காலையில் ஒரு மதியத்திற்கு உள்ளாகவே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவின் தீவிரம் எல்லா இடத்துலையுமே குறைந்து தான் காணப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த நிகழ்வு அந்த குமரிக்கடலில் நிலவிய வந்த அந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறமாக தென்கிழக்கு புறமாக நீடித்து கொண்டிருக்கும் அந்த சுழற்சியோடு இணைப்பாக வளிமண்டல சுழற்சியாக இருக்கிறது. இதன் காரணமாக பெரிதளவாக தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை நேற்று மாலையோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருக்க முடியாது, இரவோ அப்படின்ற அளவுக்கு ஓரிரு இடங்களில், ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்கள்லேயோ டெல்டாவிலேயோ ஓரிரு இடங்களில் மட்டும் குறிப்பாக சொல்லுங்கள் மழைப்பொழிவு, அதாவது அதிகபட்சமாக மழைப்பொழிவு கிடையாது, ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்களில் என இருந்திருக்கும். இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா மாலை வரைக்குமே மழைப்பொழிவு அப்படின்றது இல்லை, வாய்ப்பு, அதாவது பெரும்பாலான இடங்களில் வாய்ப்பு கம்மி தான். காலையில் சில இடங்களில் தென் மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி அமைப்பு எப்படி இருந்தது, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலையில் ஒரு லேசானது மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இரவுக்கு பின், அதாவது ஒரு 10 மணி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு இரவு மாலைக்கு பின் இரவு பகுதியில், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம், இந்த ராமேஸ்வரம் கடல் பகுதிகள், தொண்டி இந்த கடல் ஓரப்பகுதிகள் மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதியின், அதாவது அந்த திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் தெற்கு பகுதி, அதாவது மன்னார்குடி போன்ற முத்துப்பேட்டை, இந்த தகட்டூர், வேதாரண்யம் பகுதி, கோடியக்கரை, அப்படியே வடக்கு செல்ல நாகை மாவட்டங்கள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள், பரங்கிப்பேட்டை, கடலூர் மாவட்டத்தின் பரங்கிப்பேட்டை வரைக்கும் ஒரு லேசானது மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு தெரிகிறது. நள்ளிரவுக்கு பின் மழைப்பொழிவானது டெல்டாவில் வாய்ப்பு தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு அப்படின்றது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கடலோரங்களில் அதாவது லேசானது மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த சுழற்சி வருகையை பொறுத்து ஆங்காங்கே தமிழகத்தில் நாளை மீண்டும் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்கள் என தொடங்கும் மழையானது 24ஆம் தேதியும் படிப்படியாக ஆங்காங்கே இருக்கும். வெப்பம் உயர்வுக்கு பிறகு ஒரு நள்ளிரவு பார்த்திங்கன்னா இரவுக்கு பின்ன கடலோரங்கள் இருந்து கொண்டு இப்படின்ற ஒரு வானிலை அமைப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் நிலையில் 25ஆம் தேதி முதல் நமது அந்த சுமத்ரா கரை அருகே வரும் நிகழ்வால் மழைப்பொழிவின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும். இந்த நிகழ்வு எந்த இடத்துல கரையை கடக்குது அப்படின்றது இப்போ வரைக்குமே அது கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் டெல்டாவிற்கே அதிக வாய்ப்பாக தெரிகிறது. தமிழக கரை வர்றது உறுதி, மழைப்பொழிவும் உறுதி. அது எந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படின்றது தான் எதிர்பார்க்கும் இடம். அதாவது டெல்டா, நம்ம சொல்கிறது டெல்டா பகுதிகள், டெல்டாவிலிருந்து புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதிகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அதிக சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு ஒரு அதீத கனமழை பொழிவு என்று சில நாட்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டோம். நாம் எடுக்க வேண்டியதெல்லாம் முன்னெச்சரிக்கை தேவைகள் மற்றும் நமது பணிகளை பார்த்திங்கன்னா 25 தேதிகளுக்கு உள்ளாகவே முடித்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த மழைப்பொழிவினால் இடர்பாடு ஏற்படும் விலையில் இருக்கிற அந்த வேலைகளை மட்டும் நம்ம முடிப்பது அவசியம். மற்றும் வரும் நாட்களில் இந்த வங்கக்கடல் பகுதியில், இலங்கையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கடற்கரையால் மீனவர்கள் செல்லக்கூடாது. ஏன்னா அங்கே சுழற்சியானது உருவாகப் போகிறது. 24, 23 தேதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, தாழ்வு மண்டலமாக உருப்பெற்று அது வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரை அருகே அமைந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது. காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மழைப்பொழிவின் தீவிரம் தென் மாநிலங்களுக்கே கூட தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வர்றதால் வெப்பநீராவி காற்றை அதிகம் சுமந்து வரும் காற்றாகத்தான் தெரிகிறது. மழைப்பொழிவை அதீத கனமழைப்பொழிவு, ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு கூட மழைப்பொழிவு இருக்கும். கண்டிப்பாக மழைப்பொழிவு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இதுவரைக்கும் சிறப்பாக பெய்யவில்லை என்று நினைத்திருந்தாலும் தற்பொழுது உருவாகும் இந்த சுழற்சியால் நல்ல ஒரு கண்டினியூஸ் ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா ஒரு 36 மணி நேரத்திலிருந்து 2 நாட்கள் 48 மணி நேரம் வரைக்குமே ஒரு கண்டினியூஸ் ரெயின்ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதாவது 26, 27, 28, 29, 30 தேதிகள் வரைக்குமே, அதற்கும் தாண்டி 1ஆம் தேதி வரைக்குமே மழை வாய்ப்பு தெரிகிறது. வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருந்து திட்டமிட்ட பணிகள் எப்பொழுதும் மேற்கொள்ள அன்போடு விளைகிறேன். எப்பொழுதும் வானிலையோடு இணைந்திருங்கள். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. நன்றி, வணக்கம்.